யோ எங்கயா போற? மாப்பிள வந்துட்டாரா? லட்சுமி அங்கதான் போயிருக்கா. என்ன அது கையில? இதெல்லாம் மாப்பிள போட்டு கடதாசி. அந்த பெரியவர் ஏதாவது தகராறு பண்ணா எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் இது. அத கிழிச்சு போடுறியா? உனக்கு என்ன பைத்தியமா? பள்ளிக்கூட வாத்தியாரை வச்சு அத நான் தான் எழுத சொன்னேன். அடி தங்கச்சி ஏமாத்திட்டியே. நான் அவளை ஏமாத்தலையா? இந்த கடிதத்து வரலன்னா நீயும் நானும் தான் ஏமாந்திருப்போம். இந்த கடிதத்தை எழுதலன்னா உன் தங்கச்சி 9 மாச குழந்தையை சுமந்திருப்பாளாயா? இல்ல இன்னைக்கு புருஷனை பார்க்க ஆசையா ஓடி இருப்பாளா? உனக்கு உன் தங்கச்சி வேணும், எனக்கு நீ வேணும். அதுக்குதான் அப்படி செஞ்ச. நீ எனக்கு எவ்வளவு ஓ பண்ணிருக்க. லக்ஷ்மி சுமந்துகிட்டு இருக்கிற குழந்தைக்கு நீதான் தகப்பன்னு இந்த ஊரே சொல்லுது. உன்னை கேட்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஐயா, நீங்க இந்த ஊர் மக்களை ஏமாத்துற மாதிரி உங்களால அவளை ஏமாத்த முடியாது. ஏன்னா அவளுக்கு சட்டம் தெரியும். அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி போலீஸ்ல புகார் கொடுத்துட்டு தான் வந்திருக்கா. அது தெரியாம நீங்க அவளை தண்டிச்சிருந்தா உங்க கதை அன்னியோட முடிஞ்சிருக்கும். இப்படி ஒரு கதை ஆரம்பமா இருக்காது. சின்னையா, அனுபவம் இதுக்கெல்லாம் பத்தாதியா. புத்திசாலித்தனம் தான் தேவை. அதுக்குத்தான் நான் அவகிட்ட நடிச்சேன். என் திட்டத்துக்கு படிய வச்சேன். எப்பவும் இந்த ஊரை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்த அவளை என்ன பத்தியே நினைக்க வச்சேன். இப்ப மருமகளை என்ன பண்ண போற நீ? இங்க ஆரம்பிச்ச அவ கதைய நான் கொண்டு போற இடத்திலேயே முடிச்சிடுவேன். அங்க முடிச்சிட்டா அது கொலை ஆயிடும். இங்க தீர்த்து கட்டிட்டா அது அவளா தேடிக்கிட்ட முடிவாயிடும். எப்படி? வழக்கமான தற்கொலை தான். சின்னையா, பெரிய வாங்க சம்பந்தி. என் தங்கச்சி லக்ஷ்மி ஏம்மா சொன்னா? ரொம்ப சந்தோஷங்க. நம்ம மாப்பிள்ளை எங்கங்க? உன் தங்கச்சியை தான் தேடிக்கிட்டு போயிருக்காருப்பா. லக்ஷ்மி மாப்பிள்ளைய தேடிட்டு இங்கெல்ல வந்துச்சு. மாப்பிள்ளை ஏன் அவளை தேடிட்டு போகணும்? என் தங்கச்சி எங்கங்க? உங்க மருமகளுக்கு நான் சமாதி கட்டுறேன், உங்க சம்மதியை நீங்க சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போனேன். என்னது? குடிசையில வாழ்றவங்களுக்கு அரண்மனை, கூலி வாங்குற தொழிலாளிக்கு இந்த ஜமீன். உன் தங்கச்சி படிச்சுட்டா பணக்காரனோட சம்பந்தம் பண்ண முடியுமா? அவளுக்கு என் மகன் தான் ஏம. கருணாகரா, இத்தனை நாளா நீ பார்த்த பெரிய சாமி வேற. என் தங்கச்சி லக்ஷ்மிக்கு ஏதாவது ஆச்சு, நான் தான் உனக்கு ஏம. நான் தான் ஏம. அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தாதானே.
என்ன பண்ணுவேன்? ஐயோ லக்ஷ்மி, லக்ஷ்மி! அண்ணா, எனக்காக நீங்க ஏதாவது பண்ணணும்னா மானத்தை காப்பாத்துன இந்த ஊர் மக்களை காப்பாத்து. பெரியவர்கிட்ட இருந்து இந்த ஊரையும் காப்பாத்து. எல்லாம் மாத்துவ தங்கத்து மேனிலதா சந்தனம் பூசி வைப்ப சந்தன கட்டிலதா வந்ததும் படுக்க வைப்ப அடியாத்தாடி வாராடி இப்ப தனி மறந்தா ஏ சாமி ஏன் இந்த அவசரந்தா நான் மல்லிகை பூவுல கட்டி வச்ச மாலை மண்ணுல வாடுது இப்ப இந்த வேளை
இப்பதான் உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இவனை ஜாக்கிரதையா பாத்துக்க. அவன் தாத்தாவுக்கு இவன் தான் குள்ளி வைக்க போறான். பெரியசாமி, 3 கொலைய பண்ணேன்னு சொல்லி என்ன 5 வருஷம் ஜெயில போட்டாங்க. என் தங்கச்சியை படிக்க வச்சு பெருமைப்பட்ட எனக்கு அவ வாங்கின பட்டமே அவளுக்கு எமனா வரும்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க பெரியசாமி. இருட்டுல இருக்கிற கருணாகரனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் உங்க உணர்ச்சிகள் நான் தோணுனேன். இதை வச்சுக்கிட்டே கருணாகரனை என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும். அது மட்டும் நடக்காது. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட நிலத்தையும் அவன் எழுதி வாங்கிட்டான். என் தங்கச்சியோட மானத்தை காப்பாத்தின இந்த ஜனங்களோட நிலத்தை அவங்கிட்ட இருந்து மீட்டு மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். என்னதான் சோதனை வந்தாலும் அந்த கருணாகரனை சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி அவனை குற்றவாளின்னு நிரூபிக்கிறேன்.